Welcome back to our channel My Bionodes. So in the video la we'll be discussing about the structural organization in animals. So on the chapter la we'll be seeing about the anatomy of frog. So anatomy of the frog da நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். So அதுல நம்ம மார்ஃபாலஜி வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் previous வீடியோல. So வந்து நான் அதை வந்து உங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரியும். இல்ல நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். So anatomy of the frog பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ல என்னென்ன ஆர்கான் சிஸ்டம்ஸ் இருக்கு ஸோ அதை பத்தி தான் மெயினா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அனாட்டமி ஆஃப் த ஃப்ராக்ல வி ஹாவ் திஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கான் சிஸ்டம். ஸோ அந்த ஆர்கான் சிஸ்டத்துல நம்ம ஏற்கனவே டைஜஸ்டிவ் சிஸ்டம் பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரிமைனிங் த சர்க்குலேட்டரி, ரெஸ்பிரேட்டரி, நர்வஸ், எக்ஸ்கிரீட்டரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பத்தி நம்ம வர வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போனீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தி டிஸ்கஸ் பண்றேன். ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன்ஸ்ல எப்படி நம்ம மேல், ஃபீமேல், டெஸ்டிஸ், ஓவரி இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் ஃப்ராக்லையும் இருக்கு. வி ஹாவ் அ பேர் ஆஃப் எல்லோயிஷ் ஓவாய்ட் டெஸ்டிஸ் இருக்கு. ஸோ ஓவல் ஷேப்ல இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் திஸ் ஓவல் ஷேப் இஸ் நோன் ஆஸ் த அதுதான் வந்து நம்ம டெஸ்டிஸ்ன்னு சொல்றோம். அந்த ஃப்ராக்ல அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் எல்லோயிஷ் இன் கலர், எல்லோயிஷ் கலர்ல இருக்கு. நெக்ஸ்ட் கமிங் டு த மெசோச்சியம். ஸோ மெசோச்சியம்னு ஒன்று இருக்கு. மெசோச்சியம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்டிஸ் அப்படின்றது இந்த ஸ்பெர்ம் அதுல இருந்தா ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு ஆர்கான், ரீப்ரொடக்டிவ் ஆர்கான். ஸோ அது தனியா ஹேங் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்ம பாடியில. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை, எங்கேயாவது போய் அது சப்போர்ட்டா ஒட்டிட்டு இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக இருக்கிறது தான் மெசோச்சியம். ஸோ இந்த டெஸ்டிஸை கொண்டு போய் கிட்னில அட்டாச் பண்ணி வச்சிருக்கு இந்த மெசோச்சியம் அப்படின்ற பார்ட். ஸோ அதுக்கு தான் அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதா மெசோச்சியம். ஸோ ப்ராப்பரா வந்து ஒரு டெஃபினேஷன்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு மெசன்ட்ரி ஆர்கான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெசோச்சியமும் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான். ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல ஒரு பார்ட் தான் மெசோச்சியம் அப்படின்றது. இது ஒரு போர்ஷன் ஆஃப் த மெசன்ட்ரி தட் சப்போர்ட்ஸ் த டெஸ்டிஸ். ஸோ மெசன்ட்ரினாலே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு ஃபோல்ட் ஆஃப் டிஷ்யூ. ஸோ அந்த ஃபோல்ட் ஆஃப் டிஷ்யூ எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கானை ஒரு பாடி வால் கூட அட்டாச் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக தான் அந்த மெசன்ட்ரி அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல இந்த ஃப்ராக்ல அத மெசோச்சியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு கனெக்ஷனா வந்து ப்ரொவைட் பண்ணது, கனெக்டிவ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு ஒரு டெஸ்டிஸ ஒரு கிட்னி கூட அட்டாச் பண்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ராகை பொறுத்த வரைக்கும் அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மெசோச்சியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஒரு பார்ட்டு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல. அண்ட் கமிங் டு த வாசா எஃபரன்ஷியா. ஸோ வாசா எஃபரன்ஷியா வந்து மூணாவது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன் ஃப்ராகை பொறுத்த வரைக்கும் மெசோச்சியம், மூணாவது வந்து வாசா எஃபரன்ஷியா. ஸோ அது வந்து ஒரு 10 to 12 இன் நம்பர் டியூப்ஸா இருக்கு. குட்டி குட்டி டியூப்ஸ், நம்ம கேபிலரி டியூப்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கு வாசா எஃபரன்ஷியா அப்படின்றது. ஸோ ஆப்வியஸா டியூப் மாதிரி இருக்குனாலே அது வந்து என்னட்ட டிரான்ஸ்போர்ட் பண்ணும், அது டெஸ்டிஸ் கிட்ட இருக்கு. ஸோ ஆப்வியஸா அது வந்து ஸ்பெர்மை தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்பெர்மை வந்து டெஸ்டிஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற ஸ்பெர்மை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுற தான் வந்து வாசா எஃபரன்ஷியா. ஸோ வாசா எஃபரன்ஷியா வந்து 10 to 12 இன் நம்பர் ஃப்ராகை பொறுத்த வரைக்கும். ஸோ வாசா எஃபரன்ஷியா ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்மால் டியூப் அரேஞ்ச்மெண்ட் தட் ஆர் பார்ட் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்பெர்முக்காக இருக்கு ஃப்ரம் த டெஸ்டிஸ் டு த எபிடைடைமஸ். ஸோ இது வந்து ஜென்ரலா இருக்குது, ஜென்ரலான ஒரு டெஃபினிஷன். எல்லா நம்ம வாசா எஃபரன்ஷியா நிறைய ஆர்கானிசம்ஸ்ல பார்ப்போம் இல்லையா. ஸோ இது ஒரு ஜென்ரலான டெஃபினிஷன். ஸோ இந்த ஃப்ராகை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த ஸ்பெர்ம். அதுவும் 10 to 12 இன் நம்பரா இருக்கு. அண்ட் கமிங் டு த நாலாவது வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க, பிட்டர்ஸ் கெனால். ஸோ பிட்டர்ஸ் கெனால்னா என்ன? ஸோ பிட்டர்ஸ் கெனால் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேரோ ஒரு கெனால்னாலே கால்வாய் இல்லையா. ஸோ இந்த இடத்துலயும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதுவும் வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல ஒரு பார்ட்டு தான். ஸோ இது மெயினா பாத்தீங்கன்னா ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ஃபிஷ்ல தான் வந்து இது இருக்கு இந்த பிட்டர்ஸ் கெனால் அப்படின்றது. இதை வந்து பிட்டர்ஸ் டக்ட்
இல்லைன்னா டக்டஸ் எபிடைடைமஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து பிட்டர் வந்து டிஸ்கவர் பண்ணனால, ஜே பிட்டர் அப்படின்றவர் 19th centuryல அதை டிஸ்கவர் பண்ணனால he described this canal, இந்த மாதிரி ஒரு கெனால் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனாலதான் இதை வந்து நம்ம வந்து பிட்டர்ஸ் கெனால் அப்படின்னு சொல்றோம். ஸோ எதுக்காக இது இருக்கு? இதுவும் ஒரு கெனால், கால்வாய்னாலே கெனால்னாலே நம்ம வந்து தண்ணி போறதுக்கு தானே இருக்குது கெனால். அந்த இடத்துலயும் ஸ்பெர்மை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த பிட்டர்ஸ் கெனால் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பெர்முக்காக we have this பிட்டர்ஸ் கெனால் அப்படின்றத பார்ட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் நேரோவா டியூப் மாதிரி இல்லாம ஒரு கால்வாய் மாதிரி ஒரு அமைப்பா இருக்கு. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ரிமெம்பர் பண்ண வேண்டியது. அந்த டெஸ்டிஸ் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் த vasa efferentia, the tube structure you can see here in this picture. In your book also you have the same picture. Testis, அப்புறம் அந்த அட்டாச்மெண்ட்டை பத்தி நீங்க மெசோச்சியம் பத்தி உங்களுக்கு தெரியணும், கிட்னி கூட எப்படி அட்டாச் ஆயிருக்கு அந்த டெஸ்டிஸ் அப்படின்றத பார்ட். அண்ட் கம்மிங் டு த இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த யூரினோஜெனிட்டல் டக்ட், அப்புறம் யூரினரி பிளாடர், குளோக்கல் அப்பர்ச்சர், இது எல்லாமே வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கூட அது ஏன் காமிச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டும் வந்து ஆக்சுவலா கிளப் ஆன மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் ஆற ஸ்பெர்ம் வந்து அந்த நம்ம ஏற்கனவே இருக்க அந்த எக்ஸ்கிரீட்டா யூரின்க்கு வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்லயே பார்த்தோம் ஒரு குளோக்கல் அப்பர்ச்சர் வழியா தான் வெளில போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஓப்பனிங் வழியா தான் இந்த ஸ்பெர்மும் வந்து வெளில போகுது இந்த ஃப்ராகை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காக தான் இங்க யூரினோஜெனிட்டல் டக்டும் வந்து உங்களுக்கு சேர்ந்து காமிச்சிருக்காங்க. ஸோ த சேம் பாத், ஸோ வந்து எல்லா அவுட்புட்டும் எந்த வழியா டியூப் வழியா வெளியே போதோ அதே வழியா தான் இந்த ஸ்பெர்மும் போகுது. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் மேல் ஃப்ராக்ல தான் இருக்கே தவிர ஃபீமேல்ல இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அது வந்து அந்த குளோக்கல் அப்பர்ச்சர் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த இடத்துல அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்பெர்ம் நடக்கிறனால ஸோ அதனால இந்த அரேஞ்ச்மெண்ட் தே ஹேவ் ஷோன் அந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்துல இருக்க அரேஞ்ச்மெண்ட்டையும் சேர்த்து காமிச்சிருக்காங்க. அண்ட் குளோக்கா யூ ஆல் நோ இட் இஸ் அ ஓப்பனிங் எதுக்கு இருக்கு? அந்த அவுட்புட் அந்த வெளியில எக்ஸ்கிரீட்டா எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்காக இருக்கிறது அந்த குளோக்கல் அப்பர்ச்சர். ஸ்பெர்மும் அதுலதான் வந்து வெளியேறுது. அண்ட் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஸ்ல பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்கு. அது வந்து கிட்னிக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ ஓவரிஸ் யூ கேன் see, இதுதான் வந்து ஓவரி. ஸோ இந்த ஓவரி கூடவே ஓவா, ஸோ அந்த குட்டி குட்டி டாட்ஸ் பிளாக் கலர் டாட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஓவா எக். ஸோ இது வந்து ஃபீமேல் ஃப்ராக்ல இருக்கு. பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்கு, பேர் ஆஃப் ஓவிடக்ட். ஸோ அங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம்? மேல் ஃப்ராக்ல வாசா எஃப்ரென்ஷியா பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்க என்ன இருக்கு? ஓவிடக்ட். ஸோ அதுவும் ஒரு டியூப் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த வந்து எக் ஒவாவை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு. ஸோ எவ்வளோ எக் ஒரு டைம்ல ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபீமேல் ஃப்ராக்னு பார்த்தீங்க அப்படின்னா 2500 to 3000 ova at a time is producing by a female frog. ஸோ இது வந்து ஃபீமேல் ஃப்ராக்ல இருக்க ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட அரேஞ்ச்மெண்ட். ஸோ மெயினா இது ஈஸி ஆக்சுவலா, வெறும் ஓவரி, ஓவிடக்ட், ஓவா. ஸோ அதுதான் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட். ஸோ இங்க வந்து மீதி காமிச்சிருக்காங்க யூரிட்டர், குளோக்கல் அப்பர்ச்சர், யூரினரி பிளாடர் எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எக்ஸ்டர்னல் அப்படின்றாங்க. ஸோ வெளியில நடக்குது வாட்டர் அண்ட் ஆல்சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் நீங்க பார்க்கலாம். ஃப்ராக் எப்படி டெவலப் ஆகுற ஒரு டாட்போல்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த லார்வல் ஸ்டேஜ். ஸோ ரெய்னி சீசன்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம் தண்ணியில வந்து அந்த டாட்போல் நிறைய நீந்தி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டாட்போல் ஸ்டேஜ் தான் லார்வல் ஸ்டேஜ் அப்படின்றது. அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி மெட்டமார்போசிஸ் அடைஞ்சு இது வந்து அடல்ட் ஃப்ராகா மாறுது. அண்ட் இதுதான் வந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் reproductive system ஃப்ராகை பொறுத்த வரைக்கும். அண்ட் கம்மிங் டு த பாத் ஆஃப் த டிராவல் ஆஃப் த ஸ்பெர்ம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வாசா எஃப்ரென்ஷியால இருந்து அந்த சைட் ஆஃப் த கிட்னி வழியா போய் நெக்ஸ்ட் இட் கோஸ் டு த பிட்டர்ஸ் கெனால், நெக்ஸ்ட் த யூரினோஜெனிட்டல் டக்ட் அண்ட் நெக்ஸ்ட் த குளோக்கல் அப்பர்ச்சர் வழியா இட் கோஸ் அவுட். ஸ்பெர்மோட டிராவல். ஸோ த பாத் ஆஃப் த ஸ்பெர்ம் டிராவல். ஸோ இது வந்து மேல் ஃப்ராகுக்குள்ள தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அண்ட் ஃபர்டிலைசேஷன் சின்ஸ் இட் இஸ் எக்ஸ்டர்னல். ஸோ வெளில வந்து அது கடத்தி ஆகணும் இல்லையா ஸ்பெர்மா. ஸோ வாசா எஃப்ரென்ஷியா சைட் ஆஃப் த கிட்னி வழியா போய் பிட்டர்ஸ் கெனால், நெக்ஸ்ட் யூரினோஜெனிட்டல் டக்ட், நெக்ஸ்ட் குளோக்கல் அப்பர்ச்சர் வழியா வெளில போயிருது. ஸோ
rectum. So rectum இதுல காட்டியிருப்பாங்க. As you all know, அது வந்து final section of the large intestine. குடல்ல வந்து லாஸ்ட் பகுதியை தான் நம்ம இந்த ரெக்டம்னு சொல்றோம். ஒரு ஃபீசஸ்க்கு ஒரு reservoir or storage space அது before they are expelled from our body. So இதான் rectum அப்படின்ற part. And this is about the male and the female reproductive system in case of frog. And coming to the uses. So frog வந்து இது வந்து எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மெயினா வந்து இன்செக்டை சாப்பிடுது, நிறைய பூச்சி எல்லாம் சாப்பிடுது, அதனால கிராப்ஸ் ப்ரொடெக்ட் ஆகுது. அது ஒரு யூஸ்னா, மெயினான யூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது அந்த பூச்சியை வந்து நிறைய சாப்பிட்றதுனால அந்த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ சப்போஸ் ஃப்ராக் இல்லை அப்படின்னா அந்த ஃப்ராக் பாப்புலேஷன் அதிகமாயிட்டு நம்மளுக்கு அதிக பிரச்சனை வரும் இல்லையா. ஸோ வந்து the ecological balance frogனால மெயின்டைன் ஆகுது. அதே மாதிரி the muscular leg of the frog is used as food in some countries. ஃபுட்டா சாப்பிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து uses of the frog. So these are the points about the male and the female reproductive system in frog. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and also பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா நோட்டிஃபிகேஷன்ல வரும். Happy learning to you all. Thank you.